ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் எல்லா பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு முட்டைகோஸ், குடை மிளகாய், கேரட், அப்புறம் பீன்ஸ், இந்த 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 80% வெந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கணும். அதுக்காக பாயில் பண்ணும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போது பாயில் பண்ண அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பசங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.